ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மாடி தோட்ட டூர் தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்திருக்கு, என்னென்ன பழங்கள் படுத்திருக்கு அப்படிங்கிறதான ஒரு அப்டேட் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகழகாக இருக்கும் பூக்கள், காய்கள், பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையவெல்லாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன பூக்கள், என்னென்ன பழங்கள், என்னென்ன காய்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம கோல்டன் டாலியா சூப்பராக அழகாக பூ பூத்து நிற்கிறாங்க. நிறைய பூக்கள் பூத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 பூக்கள் தான் இருக்குது. இப்போ தான் பிளான்ட்ஸ் ஓரளவுக்கு வளர ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. அப்புறமா நம்ம இந்த பிங்க் கலர் ஜவந்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணோம். லாஸ்ட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணோம், கோயிலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணோங்கிற அப்டேட் வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பூக்களெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து பறித்து அது எந்த கோயிலுக்கு போய் சேர்ந்து அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. ஸோ டுமாரோ ஈவினிங் ஆர் டே ஆஃப்டர் ஈவினிங் அந்த மாதிரி டைமிங்கில் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். இது அதே ஜவந்தி பிளான்ட் தான், புதுசாக வேறு பிளான்ட். இது நம்ம நாற்று எடுத்து வச்சதில் மொட்டு வச்சுருக்குது. சீக்கிரமாகவே பூ விரிய ஸ்டார்ட் ஆகியாச்சு. இதுவுமே நமக்கு பூ பூத்ததுக்கப்புறமா அந்த பிளான்ட்டில் எப்படி நமக்கு பூ பறித்தோமோ அதே மாதிரி ஒரு பெரிய 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 ஈல்டாக கிடைக்கும். அப்புறமா செரி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ எவ்வளோ பிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது ஒரு 1 வீக் போயாச்சுன்னா இதெல்லாம் அப்படியே பழமாக இருக்கும். பார்க்கவே அப்படி ஒரு அழகாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ நிறைய பூக்கள் பிஞ்சுகள்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் பழுக்கிற ஸ்டேஜ் ஆகலை இன்னும். பாருங்கள், ஒவ்வொரு இலையை அடுக்கு அவ்வளவு காய்கள் வச்சுருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே ஃபுல்லாக அந்த காய்களாக தான் இருக்குது. 2 பிளான்ட் இருக்குது, 2 பிளான்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா இது இன்னொரு செடி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வேறு ஒரு செடி, இது இன்னொரு செடி. ரெண்டுமே செரி தான். இதுலேயுமே நிறைய மொட்டு வச்சுருக்கு. மொட்டு, பிஞ்சு, பூக்கள், காய்கள் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த செடியுமே ஃபுல்லாகவுமே. அடுத்ததாக நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு கத்திரி செடி இருக்குது. இது வயலட் கலரில் நீளமாக காய்க்கிற பிரிஞ்சால். இப்போ தான் பூ வச்சிரு, ஃபஸ்ட்டு பிஞ்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. பார்க்கலாம் நமக்கு எந்த மாதிரி காய்க்குது, எவ்வளோ ஈல்டு தருது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ஒரு நர்சரிலேருந்து நாற்றாக தான் வாங்கி வச்சேன். அப்புறமா அத்திப்பழத்தை பாதுகாக்கிறதுக்கு வலையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்து கனிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அழகாக செடியிலே பழுத்து கனிஞ்சிருக்குது. நம்ம இந்த வலையெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம அடுத்து இருக்கிற பழம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். வலை போட்டு விட்டாச்சுன்னா நமக்கு வேறு எதுவும் கடித்து சாப்பிடவும் செய்யாது. ப்ளஸ் அதுக்கு காத்தோட்டமாகவும் இருக்கும். அந்த காய் வெம்பி எதுவும் போகாமல் இருக்கும். எல்லா காய் வந்திருக்க எல்லா செடியிலையுமே எல்லா கிளையிலையுமே நான் வலை போட்டு மூடி விட்டுட்டேன். நான் கிட்டத்தட்ட மாடியில் ஒரு 5-6 அத்தி செடி வச்சு கிட்டத்தட்ட அத்தி தோட்டம் மாதிரி ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இன்னும் நிறைய அத்தி செடிகள் வச்சு ஒரு பெரிய தோட்டமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்க்கலாம்.
இது ரெண்டுமே புதுசாக வாங்கி வச்ச பிளான்ட்டு தான். செம க்ரோத்து, சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. உங்களில் யார் யாருக்கெல்லாம் அத்திப்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யார் யாருக்கு அத்திச்செடி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்புறமா காந்தாரி மிளகு அப்படியே சீரியல் லைட்டு போட்ட போல் சூப்பராக நிறைய காய், அவ்வளோ காய் காய்ச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம டேபிள் ஆரஞ்சு நிறைய காய்ச்சாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அது லைட்டாக கலர் கொடுத்துருக்காங்க, ஆனால் நிறைய பூ வச்சுருக்காங்க. டேபிள் ஆரஞ்சு பிளான்ட்டுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது பிளான்ட்டு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். மொட்டு பூ இதெல்லாம் அணி சேர்த்து காய்க்கும்போது அப்படியே செடி அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படி இருக்கும். அவ்வளோ காய்க்கும் நமக்கு காய்க்கும்போது. இது வந்து நம்ம ஜூஸ் பர்பஸ்க்காக தான். லெமனுக்கு பதிலாக நம்ம வந்து இதை ஜூஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆரஞ்சு கலரில் அந்த ஜூஸ் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்க ஸ்டேஜ்லேயுமே கலர் ஆகிறதுக்கு முன்னாடியுமே நம்ம எடுத்து ஜூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு தன்மையோடு தான் இருக்கும். ஆரஞ்சுன்னு சொன்னோன்னே இனிக்கிற ஆரஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க, புளிக்கிற ஆரஞ்சு தான். அப்புறமா நம்ம வயலட் கலர் ஜவந்தி. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பூ ஹார்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு பூ அங்கங்கே இருக்குது. இனி இவங்களே எப்படி வராங்கன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து அத்திப்பழம் வந்து எடுத்து அதை தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறமா வந்து ஜெரிபரா க்யூட்டாக அழகாக பூ பூத்துருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து எங்கள் ஊரில் வந்து சாம்பார் மிளகு, மோர் மிளகு, பால் மிளகு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் தான் காய்ச்சுது. சரி, இதில் வந்து இலைச்சி சொல்கிற நோய் வந்துடுச்சு, காய்க்காதுன்னு தான் நினச்சேன், ஆனால் காய்ச்சிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே பழுக்க விட்டுட்டு இதையே காய வச்சு சீடாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் அப்படியே விட்டாச்சு. அப்புறமா டேசி செடியில் வந்து ஒத்த வெரைட்டி. அப்புறம் ஜெரிபரா நம்ம முன்னாடி வாங்கின கலெக்ஷனில் வந்து ஒயிட் கலர் மட்டும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. சூப்பராக அழகாக பூ பூத்துருக்கு. நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த பூ இருக்கும். இப்போ நம்ம வந்து இதே இதில் வந்து ரெட் கலர் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம், அடுத்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து இது டான்சிஸு, இங்கே பாருங்கள் மெரூன் கலரு, நிறைய பூ பூத்துருக்குது. அப்புறமா இது வந்து டபுள் கலரு, இதுவுமே பூ பூத்துருக்குது. இதெல்லாம் நான் இனி கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். இந்த கலர் டபுள் கலர் வந்து இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சி வந்துட்டுருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பிளான்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கட்டிங்ஸ் போட முடியும். ஸோ அதனால தான் கட்டிங்ஸ் போடாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது கார்னிஷியா டயன்திசிஸில் இன்னொரு வெரைட்டி பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இது வந்து இந்த டபுள் கலர் தான் பாருங்கள், க்யூட்டாக அழகாக பூ பூத்துருக்குது. நான் தனியாக எடுத்து வச்சது. அதுக்கப்புறமா வந்து ஒயிட் கலரு நமக்கு வந்து எப்போவுமே பூ தரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது. அப்புறம் 7 days ரோஸு, இப்போ தான் கொஞ்சம் இதாகி வந்துட்டுருக்காங்க. அப்புறமா நாட்டு மஞ்சள். இது நாட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன், ஆனால் எதுவுமே ரெடியாக்கி கிடைக்கல, காஞ்சி போச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த கலரை எடுக்க முடியாது. அப்புறமா நம்ம ஃபேரி ரோஸு பாருங்கள், எவ்வளோ பஞ்சாக அழகாக பூ பூத்து தொங்குறாங்கன்னு. ஹனிபீஸ் எல்லாம் வந்து தேன் குடிச்சிட்ருக்குது. அப்புறம் எறும்பு ஒரு பக்கம் தேன் குடிச்சிட்டு போயிட்டுருக்குது. ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி பிளான்ட்டு.
மொட்டு வரும்போதெல்லாம் அப்படி பஞ்சாக தான் மொட்டு வரும், பஞ்சாக தான் பூ பூக்கும். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கலெக்ஷன். அப்புறம் இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். அப்புறமா இது வந்து வெல்வெட் ரோஸு. வெல்வெட் ரோஸ் வந்து ரொம்ப நாளாக பூ பூக்காமல் இருந்துச்சு. நான் அப்புறம் ஒரு மாதிரி காஞ்சி போகிற மாதிரி இருந்து ஒன்று எடுத்து, இது வந்து ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ரோஸ் இருந்துச்சு, அந்த ரோஸுக்கு கேனுக்குள்ளாடியே இந்த ரோஸையும் வச்சு அதுக்கப்புறம் அத்துழுத்து சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்புறமா நம்ம பன்னீர் ரோஸு பஞ்சாக மொட்டு வந்திருக்குது. ஸோ அந்த ரோஸை சுற்றி அடியில் ஃபுல்லாக மொட்டு தான் இருக்குது. மேலே ஒரு பூ பூத்துருக்குது. அப்புறம் காஷ்மீரி ரோஸு அழகாக நிறைய பூ பூத்துருக்குது. அப்புறமா வந்து நம்ம மில்கி ஒயிட் ரோஸு, அது செடியெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்குங்களா, கட் பண்ணி எல்லாம் வேலை பார்க்கணும். அப்புறம் நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு ஒரு ஸ்டெப்பு நிறைய பூ பூத்து முடிச்சிட்டாங்க. இனிப்போ அடுத்த ஸ்டெப்பு அடுத்து தெளுக்கிற ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஒரு பக்கம் பூவும் பூத்துட்டே தான் இருக்காங்க. அப்புறமா இந்த பிங்க் கலர் ரோஸு இதுவுமே அழகாக பூ பூத்துருக்குது. இதுவுமே இப்போ கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். வச்சா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த பிளான்ட் ரெடி பண்ணி எடுக்க முடியும். இதுவுமே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. வாங்கினவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா வளர்ந்துச்சா, பூ பூத்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டு வந்து நாங்கள் வந்து 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருந்தீங்க. 2 பேர்த்துக்கும் காய் காய்ச்சுதா, எப்படி நிற்கிது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார் ஃப்ரூட்டுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பிளான்ட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. பூவோடு இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டு. அவ்வளோதான் நம்ம மாடி தோட்டம் டூரு. இதுலேயுமே ஒரு பூச்சி வந்து தேன் குடிச்சிட்ருக்குது. பன்னீர் ரோஸ்லேயுமே ரொம்ப அழகு, ரொம்ப க்யூட்டு. வந்தாலே அவ்வளோ மனம் இந்த பூவு. அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பூவோடு இருக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னே பழங்க காய்ச்சி நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. பூக்குது. ஒரு பக்கம் வந்து லைட்டாக பிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த பூவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டு புது வரவு தான் ஜெரிபரா ரெட் கலரு. வாங்கிட்டு வரும்போது ஒரு பூ தான் இருந்துச்சு. ஒரு பூவும் ஒரு மொட்டும் இருந்துச்சு. அடுத்த பூ பூத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம மாடி தோட்டம் ஃபுல்லாக ஓவரால் சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா வந்து நாளைக்கு மண்டே வந்து நாங்கள் கொரியர் போடுற டே. ஸோ வேணுங்கிறவங்க சொன்னீங்கன்னா நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன். அப்புறமா நம்ம வந்து சாமந்தி செடியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஸ்டெப்புக்கு க்ரீன் கலர் சாமந்தியும் இருக்குது. ஆனால் வந்து சேல்ஸுக்கு இல்லை, இப்போதைக்கு சேல்ஸுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.